ஆக்சுவலி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ்ஸஸ் யுவன். இத நீங்க எப்பவும் தான் சொல்றீங்க. வீட்டு ட்ரெஸ்ல இருந்தாலும் சொல்லுவீங்க. ஆனா சரியா தானே சொல்றேன். அழகா இருந்தா அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க அழகா தெரியறதுக்கு அழகான ட்ரெஸ் போட்டா போதும். அப்படியா? என்னோட கண்களால பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணுனா அது நீங்க தான். தேங்க்யூ. என் புள்ள மேலயும் என் மருமக மேலயும் யார் கண்ணும் பற்றக்கூடாது. இதான அந்த ஆள் சொன்ன அட்ரஸ்? அந்த தகர டப்பா எங்க போனா? கடவுளுக்கு தான் தெரியும். ஓ, ஏதோ பார்ட்டி நடக்குது போல இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீடு லவ் ஸ்டோரிக்கு ரொம்பவே அன்லக்கி. இந்த வீட்ல எப்பயுமே மனசு ரெண்டா இருக்கு, உறவுகள் பிரிஞ்சிருக்கு. ஆனா என் பிள்ளையோட லவ் ஸ்டோரியில அவனோட வாழ்க்கை முழுக்க ஹாப்பிலி எவர் ஆஃப்டரா தான் இருக்கணும். எப்பவுமே எண்டு காடை வரக்கூடாது. எப்பவுமே. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். அண்ணா போதும், கீழே இறங்கி வாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த மீடியா ஆஃப் கோர்ஸ் பார்ட்டி தான் கூப்பிட்டுருப்பாங்க. வேணா இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? கோவமா இருக்கீங்களா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. இன்வைட் பண்ணிருக்காங்க போல. திரும்பி போயிடுங்கடான்னு சொன்னா நல்லா இருக்காதா? கேன் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ, இன்னைக்கு ஒரு நாள் இந்த லைம் லைட் எல்லாம் பொறுத்துக்குவீங்களா? அதுவும் இவ்வளவு பிரிட்டியான ஃபேஸை எதுக்காக எல்லாருக்கிட்ட இருந்தும் மறைக்கணும்? யுவனோட வைஃப் உலகத்திலே அழகான பொண்ணு இந்த உலகம் பார்க்கட்டுமே. ஐ அம் ரியலி சாரி. இந்த உலகத்தை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஒருத்தரை பத்தி மட்டும்தான் எனக்கு கவலை. நான் யாருக்காக இப்படி ஒளிறேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? இந்த வீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? நான் எதை தேடுறேனோ அதெல்லாம் இங்க கிடைக்கும்னு தோணுது. அப்படியா? எப்படி தெரியும்? ஓ, ஜோசி ஏதாவது பார்த்திருப்பீங்க தானே? ஃபீலிங் வருது. நீங்களும் உங்க ஃபீலிங்ஸும் மோகன். இன்னைக்கு இந்த காத்து கூட வித்தியாசமான ஃபீலிங் கொடுக்குது. ஏன் கொடுக்காது? ரொம்ப அழகான தூய்மையான காத்து வீசிக்கிட்டு இருக்கு. இது நம்மளோட கஷ்டங்களை மறக்க வச்சு நம்மளோட முகத்துல நிச்சயமா சிரிப்பு கொடுக்கும். அது நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கூடவே இருக்கும். அப்படி எக்ஸாக்ட் அதே மாதிரி ஒரு சிரிப்பு தான் என்னோட முகத்திலேயே வந்தது. அது எப்பன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் என் பெட்டர் ஆஃபை பார்த்தப்பதான். அண்ட் எக்ஸாக்ட் அந்த மொமெண்ட்ல தான் நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னோட மொத்த லைஃப், என்னோட என்டையர் லைஃப் இவங்க கூட நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். இன்ஃபேக்ட் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லைஃப்ல இருப்பாங்க. சரி, ஜோடியா மேல இருக்கிறான்ல, அவன் சொர்க்கத்திலேயே முடிவு பண்ணி அனுப்புவான். அண்ட் ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு சோல்மேட் கண்டிப்பா இருக்கலாம். நான் சொன்ன இந்த வார்த்தையை எல்லாருக்கிட்டையும் காமனா கேட்டுக்கலாம். பட் நான் இந்த எல்லா விஷயத்தையும் உணர்ந்திருக்கேன்.
அதனால நான் ஷியோரா சொல்லுவேன், ராதிகா ஜஸ்ட் என்னோட ஒய்ஃப் மட்டும் இல்ல, இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஆக்சுவலி எனக்காகவே பிறந்தவங்க, எனக்காக மட்டுமே. Happiest anniversary. சேம் டு யூ. ஆக்சுவலி ராதிகா எங்க குடும்பத்துக்காகவே பிறந்தவ தான். இவளை பத்தி சொல்லணும்னா கிளாஸி, வெல் எஜுகேட்டட், ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ராதா எங்க, மோகன் எங்க? அவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்ச ஒரு ஆள்மா, ஆனா இவ சரியான பட்டிக்காடு. இவ என் பையனோட சோல்மேட் மட்டும் கிடையாது, எங்க மொத்த குடும்பத்துக்குமே இவ தான் சோல்மேட். ராதிகா கல்யாணம் பண்ண அப்புறம் அவளோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு எங்க பிசினஸை பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல, பெர்ஃபெக்ட் மருமக, பெர்ஃபெக்ட் பிசினஸ் உமனும் கூட. இவளுக்கு பேசிக் இங்கிலீஷ் கூட தெரியல. தமிழ் மீடியத்துல படிச்ச பட்டிக்காடு. அண்ட் ஆஸ் ஐ செட், இவ எங்க ஃபேமிலிக்காகவே பிறந்தவ தான். All my blessings. Happy anniversary, Radhika. Thank you so much, Mummy. Oh, how cute. So, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அண்ட் கல்யாணம் ஆனப்போ இவங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அது என்னன்னா, ஒவ்வொரு வருஷம் ஆனிவர்சரிக்கும் ஒரு டைமண்ட் ரிங் கிஃப்டா கொடுப்பேன். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அந்த டைமண்ட் ரிங்கோட ஒரு கேரட் அதிகமாகும். So, as per the promise, It's beautiful. not more than you. புரோக்கர் சார், எங்க இருக்கீங்க? இந்த ஆளு எங்க தான் போனான்னு தெரியலையே. என்ன மனுஷன் இருந்தாலும் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. பாத்தீங்களா, இப்ப என்னாச்சு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு? நீ ஏன் ஃபீலிங்ஸை விட உன் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, நீ ஒரு வேலை பண்ணு, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ. Hi, ஹாய். may I help you? ஓ சாரி. I'm மோகன். I'm Yuvan. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ மம்மி. அது மட்டும் இல்ல, உன்னோட இயரிங்ஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்னாச்சு ராதிகா? ரிலாக்ஸ். அவன் தான் போயிருக்கான்ல ரிங்க கொண்டு வர. அது அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். சரிங்க மம்மி. ஹாய் ஹாய் மீரா. Hello. நாங்க உங்க வீட்டை பாக்குறதுக்காக Exactly. வந்திருக்கோம். Oh, right. அப்படியா? கட்டர், ஏய்யா ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதாயா? தெளிவா தானே சொன்னேன். வீட்டில் இன்னைக்கு பார்ட்டி இருக்கு, ஸோ வீடெல்லாம் காட்ட முடியாதுன்னு சொன்னல. என்னய்யா? ஐ எம் சாரி. ஆக்சுவலி இந்த ஆள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வீட்டில் பார்ட்டி நடக்க போது, ஸோ சுத்தி காட்டலாம் முடியாதுன்னு. ஓ ஐ எம் ரியலி சாரி. பட் உங்களால் நாளைக்கு வர முடியுமா? ஏன்னா ஃப்ரீயா இருந்தா நல்ல வீட்டை சுத்தி காட்டுவேன். அதனால நோ ப்ராப்ளம். ஐ எம் ரியலி சாரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம பகல் நேரத்துல இன்னும் நல்லாவே பார்க்கலாம் இல்லையா சார்? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ உங்ககிட்ட என்னோட ரொம்ப விலை உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கு. ஐயோ சாரி. இட்ஸ் ஓகே. மம்மி, நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். அல்காமா. அட, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா போறா? யாரோ இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ Thank you. கட்டர் சார். வாங்க பார்ட்டி பண்ணலாம். ஆ தேங்க்யூ ஸோ மச். சார் சாரி சாரி அதான் ராத்திரி இந்த நேரத்துல இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல சார்? அப்படியே சுத்தி பார்க்கலாமா? ஓபன் ஜீப்ல உட்கார வச்சு இல்ல, கட்டி போட்டு கூட்டு போவேன், இழுத்து கூட்டு போவேன். சார் நாளைக்கு திரும்பி வந்து யோ, பார்க்கலாம் சார். யோ, சார் யோ, ஓடாத. நான் போயிட்டு வரேன் சார். சார் நான் வரேன் சார். என்னாச்சு? எனக்கு என்னமோ இந்த வீடு என் சொந்தக்காரங்க வீடு மாதிரியே தோணுது. நிச்சயமா இந்த கோடீஸ்வரன் நமக்கு சொந்தக்காரனா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஐ மீன் 2 கோடீஸ்வரங்க, நான் 2 பேரையுமே மடக்கிடுவேன். ஜஸ்ட் இமேஜின் மோகன், நீங்க அப்புறம் அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? டெல்லியில என்ன, லண்டன், பாரிஸ், நியூயார்க் இப்படி எல்லா இடத்துலயும் வீடு இருக்கும். பாருங்களேன், வீட்டுக்கு வெளியிலே எவ்வளவு அழகா இருக்குன்னா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ஜோக்கா? ஆமா, அதுக்கு ஐ லைக் ஜோக்ஸ் பட் நாட் திஸ் ஒன். வெரி ஃபன்னி. வாங்க. I'll come. Oh my god. Are you okay? நான் நல்லா இல்ல இருக்கேன். நீ நல்லா இல்ல. உன்னால தான் ஹீல் போட்டு நடக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் போட்டுக்கற? நாளையில இருந்து ஹீல்ஸ் எல்லாத்தையும் வெளிய தூக்கி போடு.
ஃபிளாட்ஸை யூஸ் பண்ணு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை விடுங்க. யாரோ இப்போ வந்தாங்கல்ல, யார் அவங்க? யாருன்னா என்ன அர்த்தம்? அது யாரோ இப்போ வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்களேன். யார் இப்போ அந்த வந்தது? புரோக்கர் கட்டர் தான் வந்தா. பார்ட்டிக்கு வீட்டை காட்டணும்னு சொன்னால, நாம கூட வேணான்னு சொல்லியிருந்தோம்ல பார்ட்டி இருக்குன்னு. முதல்ல உன தலைமையில தூக்கி வைக்காத. வீட்டில் பார்ட்டி நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி இது? அவங்கள நாளைக்கு வர சொல்லிட்டேன். சரி. ஐயோ ஓகே, யா போலாமா? போலாம். அழகான முகத்துல ஒரு சின்ன கரைப்பட்டாலும் அது நல்லா இருக்காது. ஐ திங்க் இட்ஸ் குட் நவ். Just once again, I'm really sorry. யா ராதா, மோகன், ராதா, ராதா இல்ல ராதிகா. இதுதான் ராதிகா மேடமோட வீடு, மறந்துட்டீங்களா? ஒன் செகண்ட், உங்க கண்களை பாக்குறேன். உங்க வாய் வேணா பொய் சொல்லலாம், ஆனா உங்களோட கண்கள் அதால பொய் சொல்லவே முடியாது. நீங்க டெல்லிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப ஆவலா உங்களுடைய கண்கள் யாரையோ தேடிக்கிட்டே இருக்கு மோகன். நீங்க ஒத்துக்கோங்க ஒத்துக்காம போங்க, ஆனா எனக்கு தெரியும் நீங்க உங்க ஊர்ல இருந்து ராதாவை தேடி தான் இங்க வந்திருக்கீங்க, ரைட்? தப்பு. என் வாயும் போய் சொல்லல, கண்ணும் போய் சொல்லல. நான் யாரையுமே தேடல. தேடுறதுக்கு யாருமே இல்லைன்னும் போது நான் யாரை தேட போறேன்? நான் இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா? ஏன் இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே குஷியோட ஸ்டடீஸ் தான். இங்க ஸ்கூல்ஸ் பெட்டரா இருக்கு, டியூஷன்ஸ் பெட்டரா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, குஷியோட 10th கிராஜுவேஷன், அதாவது 10th போர்ட்ஸ் இருக்குல்ல, அதை இங்க எழுதணும். என்ன அர்த்தம்? நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன்பா. உனக்கு என்ன நினைக்கணுமோ அதை நினைச்சுக்கோ. போய் வண்டியில உட்காருறியா? வாங்க.